பரிசுத்த நாமத்தை சோத்திரமுள்ளதாக நம்ம நீதிமொழிகள் 14வது அதிகாரம் பார்த்துருக்கோம். நீதிமொழிகள் 14 லாஸ்ட்டில் என்ன பார்த்தோம்னா, கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட்ட நம்பிக்கை கிடைக்கும், அவன் பிள்ளைகளுக்கும் தைரியம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தலாம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று மரண கண்ணிக்கு தப்பலான்னு சொல்லி பார்த்தோம். அதனால் நம்ம எல்லா விஷயத்திலும் என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயப்படணும், அவ்வளோதான். அடுத்தபடியாக நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்தி. எவ்வளோக்கு நம்ம சாந்தமாக இருக்குமோ அவ்வளோக்கு நம்ம புத்திமான்கிற பேர் என்ன செய்கிறோம், எடுக்கிறோம், அவ்வளோதான். அடுத்தல பொறாமை என்னச்சது சொஸ்தமானது உடலுக்கு ஜீவன், பொறாமை எலும்புரிக்க. அதனால யார் மேலே நினைச்சக்கூடாது, பொறாம கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். தர்த்தனை நினைச்சக்கூடாது, ஒடுக்கக்கூடாது. தர்த்தனை ஒடுக்குனா நமக்கு நிந்தனை தான் கிடைக்கும். ஆனால் தர்த்தனனுக்கு தயை செய்தால் நமக்கு என்ன செய்யும், கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், கணம் பண்ணுவார். அடுத்தலாம் நீதி ஜனத்தை உயர்த்தும், ஆனால் பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். ஆனால் ராஜாவின் தயை வேகமுள்ள பணிவிடக்காரன் மேல் இருக்கும், ஆனால் அவருடைய கோபம் லட்சியம் உண்டாக்குறன் மேல் இருக்கும்னு சொல்லி நம்ம நீதிமொழி 14 பார்த்தோம். நீதிமொழி 15வது அதிகாரம் என்னன்னா, மெதுவான பிரயத்திரம் சொல்லணும். மெதுவான பிரயத்திரம் உக்கிரத்தை மாற்றுமா. மெதுவான பிரயத்திரம்னா மெதுவாக என்ன சொல்லணும், பேசணும். மெதுவாக பேசும்போது அந்த இது எவ்வளவுதான் உக்கிரமாக இருந்தாலும் அந்த கோபங்கள் என்ன செய்யணும், அதை மாற்றி விட்டுருமா. ஆனால் கடுஞ்சொற்கள் கோபத்தை எழுச்சுமா எழுப்புருமா. மெதுவாக பேசும்போது நம்ம யாராவது ஏதாவது பேசுகிறான்னு வச்சுக்கிடும், அவங்கள்ட்ட எரிஞ்சு கோபப்பட்டு இல்லை சவுண்டாக பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், கோபம் வந்துடும். அதே இது நம்ம தாழ்மையாக மெதுவாக பேசும்போது என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு எப்படிப்பட்ட இருந்தாலும் கோபம் வராது. அதனால நினச்சது. ஆனால் கடு சொற்கள் எடுது கோபத்தை எழுப்பிடுது. கடு சொற்களாக நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. அதற்கு என்னென்னா, ஞானிகளுடைய நாவு நமக்கு வேணும். ஞானிகளுடைய நாவு தான் அறிவயிற்சியும் உபயோகப்படுத்து. மூடன் வாய் நினைச்சது புத்தினத்தை கக்கியது தான். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்துல நல்லவரையும் தீயரை நினைச்சுதான் நோக்கி பார்க்கிறதா. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருச்சம். நமக்கு நாவு ஆரோக்கியமுள்ள நாவாக இருக்கணும். ஆரோக்கியமுள்ள நல்ல வார்த்தைகளை பார்த்து பேசக்கூடிய நாவாக இருக்கணும். அது நமக்கு ஜீவ விருச்சம். ஆனால் நாவின் மாறுபாடு என்ன செய்வோம், ஆவியன் மாறுபாடு ஆவியன் நொறுக்கிருமா. காரணம் என்ன அப்படின்னா, பேசுகிற வார்த்தைகள் நம்ம சரியாக பேசலை என்றால் அது என்னச்சது, நம்ம ஆவியை நொறுக்கப்பட்டுருமா. அடுத்தல மூடன் தன் தகப்பன் புத்தி என்னச்சுதான் அலட்சியம் பண்ணுகிறான். மூடன் தகப்பன் புத்தி கேட்கவே மாட்டான். ஆனால் கடிந்து கொள்ளதில் யார் கவனித்து நடக்கிறாங்களோ அவங்க தான் விவேகி. கடிந்து கொள்ளப்படணும். நம்ம கடிந்து கொள்ளப்படும் போது தான் நமக்கு விவேகம் கிடைக்குது. நான் கடிந்து கொள்ளப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா மூடனாக தான் நம்ம இருக்கணும். அதுவரை நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் கிடைக்கும். ஆனால் துன்மார்க்கிட்ட வருமானத்தில் துன்பம் தான் கிடைக்கும். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் இருக்குது, துன்மார்க்கிட்ட வீட்டில் வறுமை தான் கிடைக்குது. ஞானிகளும் வீடுகள் என்னச்சதுன்னா அறிவை என்னச்சையும் இறைக்கும். மூடரின் இருதயமோ அப்படி இல்லையா. அந்த துன்மார்க்கிட்ட பலி கர்த்தருக்கு என்னச்சது அருவறுப்பாக இருக்கிறது. துன்மார்க்கர் எவ்வளோதான் பலி செலுத்தினாலும் கர்த்தருக்கு அது அருவறுப்பு. ஆனால் செம்மையான ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். துன்மார்க்கிட்ட பள்ளின்னா நம்ம நினைச்சதோம் சோத்திர பள்ளி செலுத்துகிறோம், சர்வாதான பள்ளி, தான பள்ளி, சமாதான பள்ளி, என்ன பள்ளி செலுத்தினாலும் அது துன்மார்க்கன் செலுத்துறது அருவறுப்பு. ஆனால் நீதிமான்கள் செலுத்துகிற பள்ளி நமக்கு என்ன செய்யுது, கர்த்தருக்கு செம்மையானவர்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. இப்போ நம்ம ஜெபிக்கும் போது நம்ம என்ன செய்யணும், செம்மையானவர்களை மாறி தான் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நம்மகிட்ட பாவங்களெல்லாம் அநேகமாக வச்சுட்டு ஜெபிச்சா அந்த ஜெபம் என்ன செய்யாது, ஏற்கப்படாது. அந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்காது. அதே போல் துன்மார்க்கண்ட வழியும் கர்த்தருக்கு என்ன செய்யுது, அருவறுப்பாக இருக்குன்னா அவங்க நேர்மையான வழியில் நடக்க மாட்டாங்க. ஆனால் செம்மையானவருடைய ஜெபம் என்னது, பிரியன்னு சொன்னபடி நீதி யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ, நீதியை பின்பற்றுறவங்கள கர்த்தர் என்ன செய்றாரு, நேசிக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும், நீதியே செய்யணும். அதே போட்டு வழியை விட்டு யாரெல்லாம் விலகிறாங்களோ அவங்களுக்கு புத்திமதி என்ன செய்யும், விசனமாக இருக்கும். ஆனால் கடிந்து கொள்ளுதலை யாரெல்லாம் வெறுக்கிறானோ அவன் சாவானா. அதனால் யாரும் வழியை விட்டு நினச்சக்கூடாது, விலகக்கூடாது. விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாக தான் இருக்கும். அதனால் நம்ம எந்த வழியில நினைச்சணும், செம்மையானவர்கள் வழியில் நம்ம நினைச்சணும் நடக்கணும். கடிந்து கொள்ளுதலை நினைச்சக்கூடாது, வெறுக்கக்கூடாது. அதில் பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்குமா. பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்க மனுபுத்திரோட இருதயம் அதிக பிரத்யட்சமாக இருக்குமல்லவோன்னு சொல்லி பாட்டுக்கு. பரியாசக்காரன் தன்னை நினைச்சிடறான், கடிந்து கொள்ளுதானே நேசியானான். பரியாசி யாரும் பரியாசம் பண்ணுறாங்களோ அவங்க நினைச்சிட தன்னுடைய கடிந்து கொள்ளுதல் என்னதுனா நேசிக்க மாட்டாங்களாம். ஆனால் ஞானவாளுங்க இடத்துல போகவும் நினைச்ச மாட்டாங்க, போக மாட்டாங்க. பரியாசக்காரன் கடிந்து கொள்ளதையும் விரும்ப மாட்டாங்க, ஞானவான்ட்டு போகவும் மாட்டாங்க. அவங்க என்னென்ன காரியம் நினைக்கிறாங்களோ அதை தான் நினைச்சுவாங்க, செஞ்சுட்டே இருப்பாங்க. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருதான். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி தருது. ஆனால் மன தொக்கத்தினால நினைச்சது ஆவி நினைச்சுதான் முறிஞ்சு போயிருமா. ஒருத்தருக்கு
மன மகிழ்ச்சியாக இருந்தால் நமக்கு நினச்சது முகத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிடும். அதனால் நம்ம எப்போவும் நினச்சது மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ முகம் நம்ம பிரகாசமாக இருக்கணும் தான். அடுத்தது புத்திமானுடைய மனம் அறிவை தேடும். புத்திமானாக இருக்கிறவங்க எப்பவுமே நினைச்சுவாங்க அறிவை தேடுவாங்க. ஆனால் மூடரின் வாய் மதியினத்தை தான் நினைச்சுமா மேயுமா. சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளதாக இருக்குமா. மன ரம்யம் நித்திய விருந்து. சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் தீங்குள்ளதாக இருக்குது, ஆனால் மன ரம்யமோ நித்திய விருந்துன்னு பார்க்குறோம். அடுத்துல சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருள் தான் எனது உத்தமம். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருள் கையில் இருந்தாலும் அதை விட கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருள் வந்தாலும் அது நமக்கு நினைச்சது உத்தமமாக கிடைக்கிறதான். பகையோடு இருக்கிறோம் கொளுத்த எரிதின் கரியை பார்க்கலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கறி தான் நல்லதான். பகையோடு இருக்கிற பகையோடு இருக்குது அந்த மாடு நல்லா கொளுத்து போய் இருக்கு. ஆனால் பகை அப்படிப்பட்ட எருது கறியை பார்க்கலாம். சிநேகத்தோடு இருக்கிற இலக்கறியே நல்லது. மாடு என்னச்சது ஒரு மாடு என்னச்சது சண்டை போடுது. அந்த சண்டை போடுற மாட்டு கறியை சாப்பிட்றதை விட இலைக்கறினா காய்கறி அதை சாப்பிட்றது என்னச்சேதான் நல்லதான். கோபக்காரன் நினைச்சிடான் சண்டையை எழுப்பிக்கிட்டே இருப்பான். கோபக்காரன் சண்டை அடக்கவே மாட்டான், எழுப்பிக்கிட்டே இருப்பான். எப்படி சண்டை போடலான்னு சொல்லி எழுப்பிக்கிட்டே இருப்பான். ஆனால் நீடிய சார்ந்த உள்ளவன் நினைச்சிடான் சண்டையை செஞ்சுதான் அமர்த்திருந்தான். அதனால நமக்கு தேவை என்னது நீடிய சார்ந்ததான் நமக்கு தேவை. அதில் சோம்பேறின் வழி முள்வேலிக்கு சமானமா. ஒரு முள்ளில் வேலி போட்டால் அந்த வேலியில் நினைச்ச முடியாது, யாருமே நினைச்ச முடியாது, போக முள்ளு குத்தம். அதே போல் தான் ஒரு சோம்பேறின் வழி நிச்சயமா இருக்குமா. ஆனால் நீதிமானுடைய வழி இருந்தது ராஜபாதை. நீதிமான் கற்றுக்கு பயந்து நடக்கிறதுனால வழி இருந்துச்சது ராஜபாதையாக இருந்துச்சுதான் இருக்காங்க. நீதிமானுடைய வழியில் நம்ம நினைச்சு நடக்கணும். இடத்துல ஞானமனுடைய மகன் நினைச்சுறான் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமாக நடக்கிற மகன் தகப்பன் நினைச்சுறான் நம்ம அப்போ இப்படி நடக்கணும் அப்படி நடத்துன்னு சொல்லி சந்தோஷமாக நினைச்சுறான் நடத்துகிறான். ஆனால் மதியற்றவன் நினைச்சுறான் தன்னுடைய தாயை செஞ்சுதான் அலட்சியம் பண்ணுறான். மதியற்ற மனுஷன் தாயை செஞ்சுறான் அலட்சியம் பண்ணுறான். ஆனால் மூடதனம் புத்தியனனுக்கு என்னது சந்தோஷமா இருக்குது. ஆனால் புத்திமானோ தன் நடக்க நினைச்சுறான் செம்மைப்படுத்துறானா. ஆலோசனை இல்லைன்னா அந்த எண்ணங்கள் என்னது சித்தியாவது போயிருமா. ஆலோசனைக்கார அணைகள் இருந்தால் அவனுக்கு நினைச்சு அது உறுதிப்படுமா. அப்போ ஆலோசனைக்காரர்கள் இருந்தால் தான் காரியங்கள் நினைச்சு வாய்க்கும். ஆலோசனைக்காரர்கள் கொடுக்குற ஆலோசனை இல்லை அப்படின்னா காரியங்கள் நினைச்சது வாய்க்காது. ஆனால் நல்ல ஆலோசனை கொடுக்குறவங்களா இருக்கணும். மனுஷனுக்கு தன் வாய்மொழிகள்லாம் நினைச்சது மகிழ்ச்சி உண்டாகுது. ஆனால் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தல கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகி ஜீவ வழியானது என்னது உன்னதத்தை நோக்கும் வழியாம். கீழான பாதாளத்தை விட்டு யார் விலகுறாங்களோ அவங்களுக்கு விவேகானது ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அகங்காரின் வீட்டை கர்த்தர் என்ன செஞ்சுறாரு பிடிக்கி போடுறாரு. ஆனால் விதவையின் எல்லையோ கர்த்தர் நினைச்சுறாரு நிலைப்படுத்த. யார் அகங்காரத்தில் இருக்காங்களோ அவங்களுடைய வீட்டை நினைச்சுடுவாரு கர்த்தர் பிடிக்கி போட்டுருவாரு பிடிங்க. ஆனால் விதவையின் எல்லையை கர்த்தர் நினைச்சுறாரு நிலைப்படுத்துறாரு. துன்மார்க்குடைய நினைவுகள் கர்த்தருக்கு என்னது அருவருப்பா இருக்குது. ஆனால் சுத்தவானுடைய வார்த்தைகள் என்னது இன்பமா இருக்கிறது. துன்மார்க்குடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கு, சுத்தவானுடைய வார்த்தைகளோ இன்பமா இருக்குது. பொருளாசைக்காரன் நினைச்சிடான் தன் வீட்டை நினைச்சிடான் கலைச்சிருவானா. ஆனால் பரிதானங்களை வெறுக்கிறவன் பிழைப்பானா. பொருளாசைக்காரன் பொருளை வேணும் அது வேணும் இது வேணும் சேர்த்து வைப்பாங்க. அப்படிங்கிற கடைசியில் என்ன செய்வாங்க வட்டிக்கு மேல் வட்டி கொடுக்க சூழ்நிலை எல்லாம் கலைஞ்சு போயிடுது. ஆனால் யார் பரிதானம் வாங்காதபடிக்கு பரிதானம் லஞ்சம் வாங்காதபடிக்கு அதை யார் வெறுக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக நிச்சயம்னால பிழைப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதில் நீதிமானுடைய மனம் பிரயத்திரம் சொல்ல நிச்சயமா யோசிக்குவான். நீதிமானுடைய மனம் பிரயத்திரம் சொல்ல யோசிக்குமா. ஆனால் துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை நிச்சயமா கொப்பளிக்குமா. துன்மார்க்கனுக்கு கர்த்தர் நினைச்சுறாரு தூரமா இருக்கிறார். துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். அந்த நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் நினைச்சுறாரு கேட்கிறார். துன்மார்க்கன்னா பல பாவங்களையும் செஞ்சுட்டு வருவான். அதனாலதான் கர்த்தர் நினைச்சுறாரு அவனுக்கு தூரமா இருக்கிறார். ஆனால் நீதிமன்றங்கள் அப்படி இல்லை. நீதிமன்றங்கள் பரிசுத்தமா வாழ்றதுனால கர்த்தருக்கு பயந்து வாழ்றதுனால கர்த்தர் நினைச்சுறாரு நீதிமானுடைய ஜெபத்தை நினைச்சுறாரு கேட்கிறாரு. அடுத்துல கண்களின் ஒளி என்னச்சுமா இருதயத்தை நிச்சயமா பூரிப்பாக்குமா. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்குமா. ஆனால் நற்செய்தி என்னச்சுன்னா எலும்புகளை புஷ்டியாக்குமா. எப்படி ஒரு கண்களில் ஒளி இருந்தால் நம்முடைய இதயத்தில் பூரிப்பா. கண்களில் ஒளி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு சரியான பார்வை இல்லை அப்படின்னாலே மைண்டு ஃப்ரீயாக இருக்காது, மனசுக்கு அதெல்லாம் கஷ்டமாயிரும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும்னா நம்ம மனம் நீதிமானுடைய மனமாக நினைச்சணும் இருக்கணும். அடுத்தபடியாக கண்களின் ஒளி இருதயத்தை நிச்சயமா எப்படி பூரிப்பாக்குதோ அதே போல் நற்செய்தி எலும்புகளை நிச்சயமா பூரிப்பாக்குமா.
கண்களின் ஒளி இருதயத்தை பூரிவாக்குறது போல ஒரு நல்ல செய்தி கிடைச்சுன்னா அது வந்து நம்ம எலும்புகளை என்ன செய்யுமா, புஷ்டியாக்குறதுக்கு சமமா. அடுத்தலாம் ஜீவனுக்கு எதுவான கடிந்து கொள்ளுதலை யார் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுடைய காது என்ன செய்யுமா, ஞானி இடத்துல நிச்சயமா தங்குமா. ஜீவனுக்கு எதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த காது என்னது, ஞானி இடத்துக்கு தங்குறது. புத்திமதி யார் தள்ளி விடுறாங்களோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஆத்மாவை வெறுக்கிறாங்க. புத்திமதியை தள்ளி விடுகிறவன் ஆத்மாவை என்ன செய்கிறான், வெறுக்கிறான். அதனால் புத்திமதி என்ன செய்யக்கூடாது, யாருமே தள்ளி விடக்கூடாது. அதே போல் கடிந்து கொள்ளுதலை யார் கேட்குறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, ஞானம் அடைவாங்க. கடிந்து கொள்ளுதலை கேட்குறவங்க ஞானம் அடைகிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது, ஞானத்தை பொதிக்கும். கர்த்தருக்கு பயப்படும் போது நமக்கு என்ன செய்யுது, ஞானம் கிடைக்குது. ஆனால் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது என்ன செய்யுது, தாழ்மை. அதனால் கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியங்களும் நம்ம என்ன செய்யணும், பயப்படணும். பயப்படும் போது நமக்கு ஞானம் கிடைக்கிறது. அடுத்தால தாழ்மை கிடைக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு பயப்படுற சூழ்நிலை வாழணும். அடுத்தபடியாக நீதிமொழிகள் வந்து 16வது அதிகாரம். 16வது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா, மனதின் யோசனைகள் மனுஷனுடையதான். நம்ம என்னென்ன யோசனைகள் பண்ணுறோமோ அதெல்லாம் என்னது, மனதினுடையது. அதனால் நாவில் பிரயோகத்தில் வந்து என்னது, கர்த்தரால் வரும்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் நம்ம யோசனைகளை என்னெல்லாம் என்ன செய்யுது, மனிதனுடைய யோசனையாக இருக்க விடாது, கர்த்தனுடைய யோசனையாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்தல மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் சொல்கிறோம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய பார்வைக்கு சுத்தமாக இருக்கிறது. அதனால் கர்த்தர் வந்து என்ன செய்கிறார், அந்த அவனுடைய மனுஷனுடைய வழியெல்லாம் பார்வைக்கு சுத்தமாக இருக்கிறதுனால கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஆவிகளை என்ன செய்கிறாரு, நிறுத்து பார்க்கிறார் சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அடுத்தபடியாக நம்முடைய செய்கைகளெல்லாம் என்ன செய்யணுமா, கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நம்ம செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது நம்முடைய யோசனைகள் என்ன செய்யுமா, உறுதிப்படுவோம். நம்ம என்னென்ன காரியங்கள் செஞ்சாலும் அதெல்லாம் என்ன செய்யுது, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை என்ன செய்யணும், செய்யும் பொழுது அந்த யோசனை நினச்சி தான் உறுதிப்படுதான். கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு, சகலத்தையும் தமக்கண்டு தான் படைச்சு வச்சுக்கிறாரு. கர்த்தர் சகலத்தையும் கர்த்தர்கண்டு நம்ம கண்டு படைச்சு வச்சுருக்காரு. ஆனால் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு, உண்டாக்கி வச்சிருக்காரு. தீங்கு நாள் இல்லை அப்படின்னா சரியாக இருக்க மாட்டோம். அதனால் கர்த்தர் நம்ம சரியாக இருக்கிறாங்க இல்லையா சோதித்து பார்க்க கர்த்தர் என்ன செய்கிறாரு, துன்மார்க்கனை என்ன செய்கிறாரு, உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அதனால் நம்ம தீங்கு நாளுக்கு இடம் கூடாது அப்படிக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளை நல்ல வழியில் நடக்கிற முடியும் நம்ம என்ன செய்யணும், பாதுகாத்து வேணும். அடுத்தல மன மேட்டிமை உடையவனும் கர்த்தருக்கு அருவறுப்பு. நமக்கு வந்து மன மேட்டிமை நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. மன மேட்டிமை இருந்தால் அது கர்த்தருக்கு அருவறுப்பானதான். ஆனால் கையோடு கை காத்தோலாம் அவன் தண்டனைக்கு தப்பவே முடியாதான். மன மேட்டிமை உள்ளவனுக்கு எப்படி தான் கையோடு கை காத்தாலும் நினைச்ச முடியாது, அவன் தண்டனைக்கு தப்பவே முடியாது. கிருபையினாலும் சத்தியத்தினால தான் என்ன செய்யும், பாவம் வந்து நிவர்த்தி ஆகும். கிருபையினாலும் சத்தியத்தினால தான் நம்ம செய்த பாவங்கள் எழுச்சியாக நிவர்த்தி ஆகும். இல்லைன்னா அது நிவர்த்தி ஆகாது. அதே போல் கர்த்தருக்கு பயப்படுறதுனால் மனுஷன் என்ன செய்வாங்க, தீமையை விட்டு என்ன செய்வாங்க, விலகுவாங்க. மனுஷனுக்கு கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, தீமையை விட்டு விலகுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தல ஒருவனுடைய வழிகள் வந்து கர்த்தருக்கு பிரியமாக இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்போ அவனுடைய சத்துக்கள் என்ன செய்வாங்க, அவனோட சமாதானம் ஆகலாம். நம்முடைய வழிகள் வந்து கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா சத்துருக்கள் நம்ம என்ன செய்வாங்க, நம்மளோடு சேர்ந்து எரிச்சிடுவாங்க, பிரியமுள்ளவர்களாக மாறிடுவாங்களாம். அதில் அநியாயமாய் வந்த அதிக வருமானத்தை விட நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானம் உத்தமம். அநியாயமாக உழைச்சி அடுத்தவங்களை வஞ்சித்து ஏமாற்றி எடுத்து நம்ம வருமானம் பண்ணனா அதை விட நியாயமாக நல்ல முறையில் நம்ம நேர்மையான முறையில் உழைச்சி எடுத்து வாங்கிட்டு வந்தால் அதுதான் நமக்கு என்னது, உத்தமமாக. அதில் மனுஷனுடைய இருதயம் வந்து இருந்து அவனுடைய வழியை இருந்தமா யோசிக்கும். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்குது. ஆனால் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துறது யாரு, கர்த்தர். அதனால மனுஷனுடைய இருதயம் வழியை நினைச்சக்கூடாது, யோசிக்கக்கூடாது. வந்து கர்த்தர் தான் நினைச்சு நம்ம வந்து கர்த்தருடைய வழியில நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம நடைகளை நினைச்சு உறுதிப்படும். ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு நிச்சயது பிறக்கிறது. நியாயத்தில் அவன் வாய் நிச்சயதான் தவறாதான். அதே போல சுமத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது. பையில் இருக்கிற நிறைகள்லாம் அவருடையது. அதனால கர்த்தருடைய இதுதான் நிறைகள் தராசு எல்லாம் இருக்கிறதுனால நம்ம நினைச்சணும், நேர்மையும் உண்மையும் உத்தமாக நினைச்சணும், நெருக்கணும், அவ்வளோதான். அதனால அது வந்து இல்லைன்னா அது அருவறுப்பு. அநியாயம் செஞ்சாச்சுன்னா ராஜாக்களுக்கு என்ன செஞ்சிடும், அருவறுப்பாயிரும். நீதினால தான் என்ன செய்ய சிங்காசனம் என்ன செய்யும், உறுதிப்படாங்க. நீதி செய்கிற ஒரு ராஜாவாக இருக்கணும். சுமத்திர நிறைகளை போன்று பயில இருக்கிற பொடியை போல நினைச்சக்கூடாது, நிறைகளை போல நம்ம நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. அநியாயம் செய்யக்கூடாது. நீதி செஞ்சால் நம்ம சிங்காசனம் என்றைக்கும் உறுதிப்படும், ராஜான சிங்காசனம் உறுதிப்படும் சொல்றாரு.
நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு நினைச்சது பிரியமா இருக்கிறதுனால நீதியுள்ள உதடுகள்லாம் செம்மையானவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசுகிற உதடுகள் தான் ராஜாக்களுக்கு பிரியம். அதே போல நிதானமாய் பேசினவர்கள் தான் ராஜா நிச்சயமா பிரியப்படுவார்களாம். அதே போல நம்ம வந்து நீதியுள்ள உதடுகளை பேசும்போது தான் கர்த்தருக்கும் நம்ம நிச்சயமா பிரியமுள்ளவர்களாக மாற முடியும். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானமா. ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சுன்னா ஒரு மரணத்தை சந்திச்சு அப்படி இருக்கும், அந்த அளவுல அவருக்கு கோபம் இருக்குமா. அதனால நம்ம ராஜாவின் கோபத்துக்கு நினைச்சக்கூடாதான், ஆளாகக்கூடாதான். ஆனா ஞானம் உள்ளவன் நினைச்சுவானா, ஞானமுள்ள ராஜாவாக இருந்தால் அதை நினைச்சுவான், ஆட்சி விட்டுருவான். ஞானமுள்ள இல்லாத ராஜா இருந்தால் நினைச்சுவான், அது வந்து மரணத்துக்கு சமமாகி நினைச்சிருவான், கோபம் வந்துருவான்மா. அதே போல ராஜாவின் முகக்கலையில் தான் நினைச்சது ஜீவன் இருக்குது. ராஜாவின் முகக்கலையில ஜீவன் இருக்கு. அவனுடைய தயை வந்து பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்கு. ராஜாவின் முகக்கலையில ஜீவன் இருக்குது. ராஜா வந்து கோவப்பட்டாச்சுன்னா நம்ம நினைச்சிட ஒண்ணுமே செய்ய முடியாது, அது மரணத்துக்கு சமானமா ஆயிடுது. மரண தண்டனை கொடுக்க அவங்களால என்ன செய்ய முடியும். ஆனா அவங்க முகக்கலையில என்னது ஜீவன் இருக்கு. அவங்களுக்கு நம்மளை போஷிக்கக்கூடிய ஜீவன் என்னது ராஜாட்ட இருக்கிறது. அவருடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்குன்னு சொல்லி பார்க்குற இடத்துல பொன்னை சம்பாதிப்பதை விட ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம்னு சொல்லி பார்க்குறோம். பொன்னை சம்பாதிப்பதை விட ஞானத்தை சம்பாதிப்பது உத்தமமா. அதே போல வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது மேன்மைன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தீமையை விட்டு விலகுவது செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தீமையை விட்டு மெனிச்சுன்னு விலகும்போது தான் அது செம்மையானவர்களுக்கு ஒரு சமனான பாதையாயிருது. தன் நடையை யாரெல்லாம் கவனித்து நடக்கிறாங்களோ அவங்க நினைச்சுறாங்க, தன் ஆத்மா நினைச்சுறாங்க காக்குறாங்க. தன் நடைய கவனித்து நடக்கும்போது தன் ஆத்மா நினைச்சுறாங்க காக்குறாங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னாடி மணிமட்டுமே. ஒருத்தருக்கு அழிவு வருது வச்சு அழிவு வர்றதுக்கு வரைக்கும் நினைச்சுவாங்க அகந்தியா நடப்பாங்க. ஆனா அழிவு வந்தவர் தான் நினைச்சுவாங்க அவங்க வந்து அப்படியே நினைச்சுறாங்க தாழ்மையாயிருவாங்க. அதனாலதான் அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனவேட்டி. விழுதுக்கு முன்னால மனவேட்டிமை உள்ளவன் நினைச்சுப்பான், மனவேட்டிமையோட இருந்துட்டு இருப்பான். ஆனா ஒரு காட்சி விழுந்துட்டான்னு வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் அவன் நினைச்சுறான் நிறைய முடியாது. அதனாலதான் அழிவுக்கு முன்னானது அகந்தை, அழிவு வரதுக்கு முன்னால அந்த அகந்தை இருக்கும், அதுக்கப்புறம் அழிவு வந்த பிறகு அந்த அகந்தை அவனை விட்டு அடிச்சிட்டு போயிருன்னு சொல்லி பார்க்குறோம். அகங்காரிகளோட கொள்ளை பொருளை என்னது பயன்படுத்தி பார்க்கலும் சிறுமியானவர்களுடைய மனத்தாழ்மையா இருப்பது நலமா. ஒரு அகங்காரிகிட்ட என்னச்சது கொள்ளை பொருளை என்னச்சது எப்படி பங்கிட்டுதாங்களோ அதே போல சிறுமியானவர்களோட என்னச்சது சிறுமியானவர்களுக்கு மனத்தாழ்மை இருக்கிறது. அதனால சிறுமியானவரோட மனத்தாழ்மை இருப்பது நலன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தலாம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவானாம். விவேகத்துடன் யார் யார் காரியத்தை நடக்கிறாங்களோ அவங்க நினைச்சுவாங்க நன்மை கிடைக்கு. ஆனா கர்த்தரை நம்புகிறவன் நினைச்சுவானா பாக்கியவான்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம பாக்கியவானா மாறணும்னா கர்த்தரை நினைச்சணும், நம்பணும், விவேகத்தோடு நடக்கணும். அடுத்தல இருதயத்துல ஞானம் உள்ளவன் தான் விவேகி என்னப்படுவான். விவேகத்தோடு காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தால என்ன செய்யறோம்னா இருதயத்துல ஞானம் உள்ளவன் தான் என்ன செய்வான் விவேகி என்னப்படும். விவேகினா யாருன்னு சொல்லி பார்க்குறோம்ல, விவேகம்னா விவேகமா நடக்கிறதுக்கு. அப்படிப்பட்டவங்க யாருன்னா இருதயத்துல ஞானம் உள்ளவங்க தான் யாரு விவேகி. அப்ப அந்த விவேகிக்கு தான் என்னதான் காரியத்தை என்ன செய்யறான் நடப்பிக்கிட்டு நன்மையை பெறுறான். கர்த்தர் இடத்துல என்ன செய்யறான் கர்த்தரை நம்புறான். அப்போ நம்ம வந்து நமக்கு விவேகமா மாறணும்னா விவேகத்துல நினைச்சதும் ஞானம் வேணும். அதே போல உதடுகளின் மதுரம் வந்து இருந்துச்சு கல்வியை இருந்துச்சு பெருக பண்ணுதுன்னு சொல்லி பார்க்குறோம். புத்தி வந்து தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. ஒரு புத்தி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஜீவ ஊற்றா கிடைக்கும். ஜீவன் ஒரு இடத்துல நம்ம வந்து தோன்றோன்னு வச்சுக்கிட்டோம். அதில் வந்து என்ன செய்யுது நம்ம தோண்ட என்ன செய்யும் தண்ணி வரும். தண்ணி அடிச்சது நல்லா டேஸ்டாக இருக்கும். அந்த அதே போல தான் புத்தி இருந்துன்னு வச்சுக்கிடுவோம். அந்த ஜீவ ஊற்றை போல என்ன செய்யுது நமக்கு கிடைக்கிது. ஒரு ஜீவனுக்கு ஒரு ஊற்று, அவ்வளோதான். நம்ம ஜீவன் தப்புறதுக்குள்ள ஊற்று வேணும்னா புத்தி அணிச்சன் உடையவர்களா இருக்கணுமா. ஆனா மதியனன் வந்து போதனை பண்றான்னு வச்சுக்கூடாது, அது வந்து மதியனமா இருக்கும். அதனால மதியனனோட போதனை நம்ம நினைச்சக்கூடாது, நம்பக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது, கேட்கக்கூடாது. அது வந்து மதியனமா ஆக்கி விட்றான். ஞானியின் இருதயம் வந்து வாய்க்கிறது அறிவை ஊட்டுது. நம்ம வந்து ஞானி ஒரு ஞானியை போன்று இருந்தா அந்த இருதயம் என்ன செய்ய நமக்கு அறிவை ஊட்டுது. அவன் உதவிகளுக்கு அது மென்மேல என்ன செய்யுது கல்வியை கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஞானியின் இருதயம் அறிவை ஊட்டுது, உதவிகளுக்கு என்ன செய்யுது மென்மேலும் கல்வி அடிச்சுதான் கொடுக்குதான். அதுபோல இனிய சொற்கள் வந்து என்னது தேன்கூடு போல என்ன செய்யுது ஆத்மாவுக்கு மதுரமா இருக்குது. ஒரு இனிய சொற்கள் வந்து தேன்கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமா இருக்குது. ஆனா எலும்புகளுக்கு அது என்னச்சது ஔஷதமா இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு,
அதன் முடிவு மரண வழி தான். மனுஷன் வந்து என்ன செய்வான், நம்ம செய்கிறதெல்லாம் நன்மைதான் நல்லது அப்படின்னு சொல்லி செய்வான். அதனால மனுஷன் எடுக்கிற முடிவு அந்த செம்ம வழியெல்லாம் என்னது, அது வந்து மரண வழியில் வந்து விட்டுருமா. பிரயாசப்படுறான்னு நினைச்சிடறான், தனக்காக நினைச்சதான் பிரயாசப்படுறான். அவன் வாய் அதை அவனிடத்துல நினைச்சுதான் வருந்து கேட்குதான். அடுத்தல பேலியாளின் மகன் நினைச்சுதான் கிண்டி விட்டுறான். பேலியாளின் மகன் கிண்டி விடுதான், ஆனால் எரிகிற அக்கினி போன்றது அவன் உதட்டில் நினைச்சுதான் இருக்கிறதான். அதனால் பேலியாளின் மகளாக இருக்காது அப்படிங்கிற நினைச்சணும் நம்ம உதட பாதுகாத்து விடணும். மாறுபாடு உள்ளன்னு நினைச்சிடறான், சண்டையை நினைச்சுதான் கிளப்பி விடுறான். மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விட்டுறான். ஆனால் கோல் சொல்லுகிறவன் நினைச்சுதான் பிராண சிநீதரையும் நினைச்சுதான் பிரித்து விடுறான்னு பார்க்கணும். அதனால மாறுபாடு சண்டையை கிளப்பி விடுறதுனால மாறுபாடு உள்ளவர்கள் நம்ம நினைச்சு கூட இருக்கக்கூடாது. கோல் சொல்லுகிறவன் பிராண சிநீதரையும் பிரித்து விடுறதுனால கோல் சொல்கிறவர்களாக நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. கொல் சொல்கிறோட வார்த்தையை நம்பக்கூடாது. கொல் சொல்கிறவர்களோட நம்ம நினைச்சக்கூடாது, சேரவும் கூடாது. அவங்க நினச்சிடுவாங்க எப்படி தான் பாசமாக இருந்தாலும் பிராண சின்னதாக நினச்சிடுவாங்க, பிரித்து விட்டுருவாங்க. கொடுமையானவன் நினைச்சிடான், தன் அயலானுக்கு நினைச்சிடான், நய காட்டுறான். அவனை நலமில்லாத வழியில் நினைச்சிடான், நடக்க பண்ணுறான். அவன் மாறுபாடவங்களை யோசிக்கும்படி தன் கண்களை நினைச்சிட மூடி தீமையாக செய்யும்படி தன் உதடுகள் நினைச்சிடான், கடிக்கிறானாம். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மைமையான கிரீடன்னு சொல்லி பார்க்குறோம். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிறு. நீதியோடு நம்ம இருக்கும்போது அந்த நரைமயிரானது ஒரு மகிமையான கிரீடமானுச்சு தான் மாறுதான். அடுத்தபடியாக பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் தான் உத்தமன் சொல்லி பார்க்குறோம். ஒரு பலவானை விட அவன் எவ்வளோ பெரிய பலம் இருந்தாலும் சரிதான், அதை விட நீடிய சாந்தம் உள்ளவன் தான் என்ன செய்வானா, உத்தமனா இருக்கிறானா. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் சொல்லி பார்க்குறோம். ஒரு பட்டணத்தை வந்து யுத்தம் பண்ணி பிடிக்கிறான்னு வச்சுக்கிடும். அவர்களை விட நம்முடைய மனதை யார் அடக்குறாங்களோ அவங்க தான் என்னது, உத்தமனா. பலவானை விட நீடிய சாந்தம் உள்ளவன் தான் உத்தமன் சொல்லி பார்க்குறோம். அடுத்த பட்டணத்தை பார்க்கிறோம் தன் மனதை அடக்கிறவன் யாரு, உத்தமன் சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக சீட்டு வந்து எரிஞ்சுது மடியில் தான் நினைச்சது போடப்படுமா. ஆனால் காரிய சித்தி எரிஞ்சுது கர்த்தரால் வருது. காரியம் வாய்க்கணும்னா கர்த்தரால் மட்டும்தான் இந்த காரியமே வாய்க்க முடியுமே தவிர சீட்டு போட்டாலோ எதோ போட்டாலும் அந்த காரியம் செய்யாது வாய்க்காது. அதனால் காரிய சித்தியோ கர்த்தரிடத்தில் வரும் அப்படின்னா நம்ம நினைச்சணும், கர்த்தரிடத்துல நம்ம பிரியம் உள்ளவர்களாக நினைச்சு நடக்கணும். நீதி சாந்தம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம மனதை அடிச்சு நடக்கிறவர்களாக இருக்கணும். நீதி செய்வர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராமே.